மார்கழி 4ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 4. ஆழிய மழைக்கண்ணா ஒன்றினை கைக்கரவேல் ஆழியுள் பூக்கு முகுந்து கோடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழினை தோல் உடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்தாய் தாழாத சாரங்கம் முதைத்த சாரை மழை போல் வாழ உலகினில் பெய்திடுவாய் நாங்களும் மார்கழி நீரோட மகிழ்ந்தெழு ரெம்பாவாய். மார்கழி நோன்பு நோக்கும் காலத்தில் முதற் பாடல் சொல்லி நோன்பு செய்யும் முறை 2ஆம் பாடலில் கூறி அதன் பயனாக மழை பெய்யும் என்பது 3ஆம் பாடலாக கூறிய ஆண்டாள் அந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் கூறுகிறார். மழை வேண்டும் என்று ஆண்டாள் கூற மழைக்கடவுள் வர்ணனை கை காட்டி அம்மா நான் எப்படி பெய்ய வேண்டும் என்று கேட்க மழை பெய்ய வேண்டிய முறையை ஆண்டாள் நியமிக்கிறாள் என்று இப்பாடலை அனுபவிக்கிறது வைணவ உரையாசிரியர். பெரும் மழை பெய்ய காரணம் தலைவனான உன்னிடம் கோருவது இதுதான். கையில் கொஞ்சம் மறைத்து வைத்து கொள்ளாமல் மழை பெய்ய வேண்டாம். பெருங்கடலில் புகுந்த நீரை முகந்து சப்தத்துடன் மேலே ஆகாயத்தில் கிளம்பி ஊழிய தலைவனான எம்பெருமானது வடிவம் போல உடல் கருத்து பரந்த அழகிய தோள்கள் உடைய பத்மநாபனே திருமாலின் வலது திருக்கையில் உள்ள சக்கரம் போல் மின்ன வேண்டும். இடது கரத்தில் உள்ள சங்கு போல் இடி இடித்து முழங்க வேண்டும். அவனது கருத்திலே உள்ள சாரங்கம் என்ற வில்லில் இருந்து புறப்படுகின்றன அம்புகளைப் போல மழையை பெய்ய வேண்டும். இம்மழை நாங்களும் உலகில் வாழ செய்வதாக இருக்க வேண்டும். நாங்கள் மார்கழி நீராடினால் பங்கு பெற நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும். இந்த பாடலில் அறிவு பார்வையில் நீரை ஆவியாக்கி மேலாகி மழை பெய்யும் வாட்டர் சைக்கிள் தத்துவத்தை ஆண்டாள் அன்றே மிக தெளிவாக பழியுள்ளார். திருமாலின் சங்கு சக்கரம் வில் ஆகியவற்றை மின்னல் இடி மழைக்கு ஒப்பிட்டு விதம் அற்புதமான பாடல். ஓம் நமோ நாராயணா.